பாஸ்டர் யாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கல. ஆனா கடவுள் உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் என்னைக்கு வந்து ஆதாம உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவருக்குள்ளார கொடுத்தாரோ, அந்த ஜீவ சுவாசம் வந்த உடனே ஆதாம் எந்திரிச்சு தேவனோட பேசினார். அப்ப நம்ம ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட நம்ம யாரோட பேசணும்? நம்ம இருக்கும்போது தேவனோட நம்ம பேசணும். ஆனா அவர் பேசுறாரு, நம்ம அதை கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை. நம்ம எப்படி இருக்கும், அவர் எப்படி பேசுறாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம கேட்க முடியும், சரிதானே? அப்ப தேவனுடைய சத்தத்தை முதல் நம்ம எதுக்கு கேட்கணும்? அவர் நம்ம பேசணும்னா தேவன் ஏன் நம்ம பார்த்தோம்னா மோசை வழியா பேசுங்கன்னு பழைய ஏற்பாட்டுல சொன்னாங்க, பயமா கிடக்குன்னு. எதுக்கு நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வழியில சரியா நம்ம நடக்கணும் அப்படின்னோம்னா, இதுதான் வழி, இதுல நடங்க அப்படின்னா அதுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, என்ன தேவனுடைய சத்தத்துல எப்படி வழிதான் பைபிள்ல இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நமக்கு ரெண்டு வித்தியாசமான காரியங்கள் பார்க்கலாம். ஒண்ணு பொதுவான தேவசித்தம், தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தேவசித்தம். அப்ப அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தேவசித்தத்தை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னோம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில தேவனோட பேசுகிற அந்த உறவு நமக்கு வேணும். தேவன் எப்படி நம்மளோட பேசுவார்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படியாக நமக்கு தேவனோட பேசக்கூடிய அனுபவம் வேணும். சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் என்னென்ன வழியெல்லாம் நம்மளோட பேசுறார், எந்தெந்த, அதாவது எல்லாமே பைபிள் வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த வழியில தேவன் நம்மளோட பேசுறாரு, அதை நம்ம எப்படி இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறோம், இன்னும் இது நிமித்தமாக என்ன நமக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது, தேவனுடைய சத்தத்தை கேட்காததுனால நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யோவேல் 2:28 பக்கம் 1062. எடுத்தவங்க வாசிக்கலாம் சத்தமா. ஆமென். அப்படியே அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கலாம். கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அறிவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமா, இந்த ரெண்டு வசனம் பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ஒன்னாவே இருக்கும். அப்ப நம்ம இதுல முக்கியமா என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது தேவன் தரிசனங்களை தரார். நம்ம அவரை பார்க்க போறோம், அவரோட பேச. தரிசனம் அப்படின்னம்னா என்ன? நேருக்கு நேரா பாக்குறது தான். பைபிள் வழியாக மட்டும் தேவன் பேச மாட்டார், நேராவே வந்து பேசுவார். அப்ப நம்ம எப்ப தேவனை பார்க்க முடியும், எப்ப நம்மளால பேச முடியும், நம்ம எப்படி சத்தத்தை கேட்க முடியும்? அப்ப அதுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். அப்ப கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவரோட பேச முடியும். அடுத்து பாருங்க, அதுலயே நிறைய விஷயம் இருக்குது. தரிசனங்கள் காண்பார்கள், சொப்பனம் அவங்க சொப்பனமும் காணுங்க. அப்ப தரிசனம் அப்படின்றது என்னன்னா நம்ம படங்கள் மாதிரி வர்றது, ஒரு இதெல்லாம் வருது. சொப்பனம்ன்றது நமக்கு கனவு அப்படின்னு தெரியும். இன்னைக்கு நிறைய தரிசனங்களை குறிச்சிருந்தாலும் இன்னைக்கு நான் அந்த ஒரு செய்தியில் எடுத்துக்கொண்ட காரியம் என்ன பாத்தீங்கன்னா, சொப்பனத்தை பத்தி தான் பேச போறேன். எப்படி சொப்பன வழியாக தேவன் நம்மளோட பேசுறாரு. இந்த சொப்பனத்தோடு பேசுறது மட்டும் இல்லை, இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த சொப்பனத்தை குறிச்சதான ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால எந்தெந்த இடத்துல யாரு பாதிக்கப்பட்டு, நமக்கு கனவு தானே அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம அதை ஒரு சாதாரணமா அலட்சியப்படுத்துறோம். ஆனா இங்க பைபிள் இருக்கு, தேவன் சொப்பன வழியா நம்மளோட பேச போறாருன்னு இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யணும், கனவு வந்துச்சு அப்படின்னா அப்ப கடவுள் பேசுறதா இருந்தா வச்சு அப்படின்னு பேச முடியுமா? அப்ப ஏதாவது ஒரு சும்மா இருக்க காரியங்களை பேசுவாரு. நான் நடந்த ஒரு சின்ன ஒரு உண்மையை சொல்லிட்டு, இப்ப ரீசெண்டா நடந்த காரியங்களை சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ளார போகலாம். நாங்க திருநெல்வேலிக்கு ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்ப அங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துல போய் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க அண்ணவனுக்கு ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி நைட் ஆச்சுன்னா வீட்டுல சட்டியில கறி கொதிக்கிற மாதிரியே வரும். திடீர்னு பயப்படுவாரு. வெளியே போனா ஆடு செத்து போய் கிடக்கும். போய் ஆடு செத்து கிடக்கு பாரு அப்படின்னு வரும். இப்படி ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்து அவருடைய மொத்த மந்தையுமே அழிஞ்சு போச்சு.
அவர் கனவு வர ஆரம்பிச்சோடனே பயம், ஐயோ கனவு வரக்கூடாதுன்னே தூங்கக்கூடாது, அந்த மாதிரி நான் தூங்கவே கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளார தள்ளப்பட்டாரு. ஐயோ கனவு, அவர் என்ன நினைச்சா கனவு தான் செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தூங்கவே கூடாதுன்னு அவருக்கு ரொம்ப ஒரு போராட்டமான சூழ்நிலை. இது பிசாசு கொடுக்கக்கூடிய காரியத்துல வந்துச்சு. இதே இது பாத்தீங்கன்னா அவருடைய தம்பிக்கு நாங்க போய் சொல்லிட்டு வந்தது பிறகு அவருக்கு ஒரு கனவு நடந்துச்சு. அந்த கனவுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து உப்பு வியாதி இருக்குது. அதாவது அந்த கிரியாட்டின் லெவல் இதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் யூரியாலாம். அப்ப அவங்க முடியாம அவங்க அப்பா அவங்கலாம் இறந்தது வந்து அந்த இதுல தான் இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாருன்னா, அவரு அப்பதான் முதல் தடவை போய் நாங்க பேசிட்டு வந்திருக்கிறோம். ஏசாமி பத்தி சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்ப அவரு நல்ல விசுவாசத்தோட, ஏன்னா சாத்தான் அவரை குறிச்சு பல தந்திரங்கள் போட்டிருந்தான், அவர் திட்டம் போட்டிருந்தான். அப்ப அவருக்கு ஒரு டெலிவரன்ஸ் ஆச்சு. அப்புறம் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சார். ஒரு சபை பக்கத்துல அங்க இருக்க சபையில அவரை சேர்த்தாச்சு. அப்ப அவருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னா, அவங்க அம்மா முடியாம 3 நாள் கிடக்குறாங்க. அதே வியாதி அவங்க அம்மாவுக்கு வந்து முடியல. காசு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு, ஏசப்பா தான் எல்லாம் செய்வாரு. இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல, இன்னைக்கு தான் எடுக்க போறாரு. அவர் ஞானஸ்நானம் எடுக்க போறாரு. ஏசப்பா தான் எல்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நைட்டு படுத்துட்டாரு. அவங்க அம்மா நைட் நேரத்துல ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒரே கத்து. என்ன அப்படின்னு பார்த்தா, யாரோ ஒரு திட்டு பையன் வந்து என் ஷோல்டர்ல கை வைக்கிறான்டா, என்னன்னு தெரியலடா அப்படின்னாங்க. அவருக்கு வந்து என்னன்னா, கனவுல வந்து பாத்ரூம் போகிற மாதிரி கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தா அடுத்த நாள்ல இருந்து அவனுக்கு அந்த வியாதியே இல்லை. அப்ப ஒரு ஜெபம் அவங்க மனைவிட்டு போய் சொல்லணும், அவர்தான் உன் பிள்ளைதான் ஏதோ ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு உனக்காக அப்படின்னு சொல்லுவான். அவரே வந்து தொட்டிருப்பாரு. கடைசியில பார்த்தா ஒரு ஜெபத்துல கனவு வழியாக தேவன் வந்து தொட்டதுல அவங்களுக்கு உப்பு வியாதி இல்லை, சுத்தமா போயிருச்சு. அப்ப கனவுல தேவன் ஒருத்தவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும். நம்ம இன்னைக்கு சாதாரணமா நினைச்சுக்கிட்டு கனவு தானே அப்படின்னு, இப்ப நான் சொன்ன காரியம் நேரம் நடக்குது. இன்னைக்கு அவர் திருநெல்வேலியில ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, சபையில ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அப்ப கர்த்தர் வந்து தேவன் பேசினால் கண்டிப்பா மாற்றம் வரும். அப்ப நம்ம இந்த கனவை வந்து நம்ம எதுக்கு பாக்குறோம்னா, இந்த கனவுல தேவன் எப்படி நம்மளோட பேசுறாரா, இந்த கனவு வரக்கூடிய கனவு யார் இடத்துல இருந்து வருது, நம்ம இதுல வந்து என்ன பார்க்கணும், முதல் தேவன் சொப்பனத்துல பேசுவாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னாகமும் 12:6. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். ஆமென். இது கடவுளே சொல்றாரு, சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். அப்ப கடவுள் அவனுக்கு சொல்ற காரியம் சொப்பனத்துல பேசுவேன் அப்படின்னு கடவுளே நமக்கு ஆணித்தரமா கொடுக்கிறார். அப்ப ஒரு சொப்பனம் அப்படின்றதுக்கு வந்து நிறைய விதமான மீனிங் இருக்கு. நம்ம நிறைய கனவு, ரா தரிசனம், சொப்பனம், இது எல்லாமே ஒரே காரியத்தை தான் குறிக்கும். பைபிள்ல நிறைய இடத்துல ரா தரிசனம் சில இடங்கள்ல இருக்கும், சில இடத்துல கனவுன்னு வரும், சொப்பனம்னு வரும். இது எல்லாமே பைபிள்ல குறிக்கிறது ஒரே அர்த்தம் தான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சொப்பனம்ன்றது சாதாரணமா நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் வருது, ஜெபம் பண்றவங்க தான் பாக்குறாங்கன்னா இல்ல. குழந்தை முதற்கொண்டு இது ஏதோ குழந்தை கனவு கண்டு அழுது போல, விவரமே தெரியாத குழந்தை கூட அழுது அப்படின்னா ஏதோ பயந்துருச்சு போல, கனவு பார்த்துருச்சு போல அப்படின்னு சொல்றோம். அப்ப சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் வரக்கூடியது அந்த கனவு. அப்ப அந்த கனவுடைய அர்த்தம் தெரியாததுனாலதான் நம்ம எப்படி கனவுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தானியேல் 1:17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆமா, அப்ப சொப்பனங்களை அறியத்தக்க அறிவை தேவன் நமக்கு கொடுப்பாரு. அப்ப நம்ம சொப்பனத்தை குறிச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம ஒரு ஏன்னா தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் கொடுக்கப்படும் தானே சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு காரியத்தை பைபிள்ல படிச்சுட்டு இது பைபிள்ல இருக்க வார்த்தை தான், இதை நம்ம தேடும் பொழுது தேவன் அதுக்கு உண்டான அறிவை நமக்கு தருவார். இந்த சொப்பனத்துக்கு உண்டான அறிவை நமக்கு தருவார். சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, எப்படிலாம் கனவு வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 3 விதமா ஒருத்தவங்களுக்கு கனவு வரும். ஒண்ணு பாத்தீங்கன்னா தொல்லையும் திரட்சி. தொல்லையும் திரட்சினா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு படத்தை பார்த்துட்டு படுத்திருப்போம், யாரோடைய சண்டையில படுத்திருப்போம், அந்த சண்டை நிமித்தமாக, அந்த நிகழ்வு நிமித்தமாக அது நமக்கு அந்த நைட்ல கனவு வரும். அந்த கனவு எதை குறிக்குது அப்படின்னா தொல்லையின் திரட்சியை கொடுக்குது. இது பைபிள் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசங்கி 5:3. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல, வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கிறது. அப்ப இதுல நமக்கு ரொம்ப தெளிவா இருக்குது, தொல்லையின் திரட்சியினால
சொப்பனம் பிறக்குது. இந்த சொப்பனம் நடக்குமா? ஒரு சொப்பனம் வந்துருச்சு, அந்த சொப்பனம் நமக்கு நடக்குமா இல்ல நடக்காம போயிருமா? இந்த தொல்லையின் திருச்சினால வந்த சொப்பனம் எப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 5:7 அதே இதுல 7வது வசனம். அநேக சொப்பனங்கள் மாயையால் இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆமா, இது தொடர்ச்சியா படிச்சீங்கன்னா வரும், அதனால இந்த வசனத்தை வாசிக்கணும். அப்ப தொல்லையின் திரட்சியினால் வரக்கூடிய அந்த சொப்பனம் மாயை. மாயைன்னா நடக்காது. நம்ம பார்க்கறதுக்கு கனவு கனவாவே அது என்ன செய்ய போகுது? போக போகுது. அப்ப நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தொல்லையின் திரட்சியினால சொப்பனம் வரும். அப்ப சொப்பனத்துக்கு நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு 3. 2வது பாத்தீங்கன்னா, பிசாசினால் வரக்கூடிய சொப்பனம். பிசாசு நமக்கு சொப்பனத்தை கொடுக்குறான். அது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25, 28. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ஆமா, அப்ப மனுஷர் நித்திரை பண்ணும்போது சாத்தான் என்ன செய்யறான்? களையை வந்து விதைக்கிறான், கோதுமை. அப்ப கர்த்தர் விதைச்ச விதை அப்படின்றது எதுனா வசனம். நமக்குள்ளார அவருடைய வார்த்தை, அவருடைய காரியம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அது வளர்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில யார் வந்து சாத்தான் வந்து என்ன செய்யறான்? களையை விதைச்சிட்டு போறான். அப்ப களையை விதைக்கிறானா, அது எப்ப விதைக்கிறான்? நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனால செய்ய முடியல. நம்ம நித்திரையா அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் அவன் வந்து என்ன செய்யறான்? களையை விதைச்சிட்டு போறான். அப்படி 28வது வசனம். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். ஆமா, இதை செஞ்சது யாரு? பிசாசு தான் செய்யறான், வேற யாரும் செய்யல. அப்ப நம்ம இதுல எப்படி நம்ம விழிப்பா காத்து கொள்றது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா மத்தேயு 13 அதே 38வது வசனம். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். ஆமா, இதுல நல்லா பாத்துக்கங்க. இதுல ஒரு சின்ன பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொல்லாங்கனுடைய புத்திரர். இப்ப நிறைய நான் உங்களுக்கு வர கனவுலாம் கேட்கிறேன். உங்களுக்கு எது எதெல்லாம் வெளியே சொல்ல முடியும் அப்படின்னா அந்த கனவுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லுங்க. ஏன்னா நீங்க அப்பதான் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் உள்ள போய் சேரும். முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த பொல்லாங்கனுடைய புத்திரரா மாறுறது எப்படின்னா, இப்ப கர்த்தருடைய விதை எனக்குள்ளார விழுகுது அப்படின்னா நான் என்ன செய்வேன்? தேவனுடைய வேலையை செய்ய அவருடைய பிள்ளையா நான் நடந்துகிட்டு போவேன். அப்ப அவனுடைய கலை எனக்குள்ளார விழுந்ததுக்கு அப்புறம் நான் யாரா மாறுறேன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையா இல்ல, பொல்லாங்கனுடைய பிள்ளையா மாறிடுறேன். அப்ப பொல்லாங்கனுடைய புத்திரன் என்ன வேலை செய்வான்? பிசாசு வேலையை தான் செய்வான். அப்ப அவனுடைய ராஜ்யத்துக்காக அவனுடைய வேலையை செய்யும்படியாக இந்த கலைகளை கொண்டாந்து நம்ம தூங்கும் பொழுது அவன் விதைச்சிட்டு போறான். நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம கடைசியில பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மளோடு எப்படி பேசுறது? இது சாத்தான் பேசுற ஒரு காரியம், தொல்லையின் பிரச்சனை வருங்க. தேவன் எப்படி நம்மளோட பேசியிருக்கிறாரு, பைபிள்ல எப்படி பேசியிருக்கிறாரு, நம்மளோட எப்படி பேசுவாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, கனவு நிறைய பேத்துக்கு கனவு வரதான் செய்யுது. அந்த கனவுனுடைய தூங்கி எந்திரிக்கும் போது மறந்துடுது. அப்ப யாரோ ஒருத்தவங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த கனவு வரும்போது யாரோ திருடிடுறாங்க. அப்ப அந்த கனவை ஞாபகப்படுத்துறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா பேர் கையிலையும் செல்போன் இருக்கு. அதை நம்ம படம் பார்க்கறதுக்கோ யூடியூப் பார்க்கறதுக்கோ பயன்படுத்துறோம். அதுல ரெக்கார்டிங் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லை, நைட் எந்திரிக்கீங்க, 2 மணிக்கு எந்திரிக்கீங்களா, வர கனவை அதை அமுத்தி பிடிச்சி கொஞ்ச நேரம் பேசிட்டு விட்டுட்டீங்கன்னா காலையில் இருந்துச்சு கேட்டீங்கன்னா கரெக்டா கிளியரா ஞாபகம் இருக்கும். ஏன்னா இன்கேஸ் அது தேவன் பேசுற காரியங்களா இருந்தால், நல்லா கேட்டுக்கோங்க, கடவுள் நம்மளோட, நான் எல்லாமே நம்மளா என் போனை வச்சு வாங்கி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் அர்த்தம் எழுதி யாரு என்ன ஏதுன்னு அந்த ரெக்கார்ட்ல வச்சிருப்பேன். அப்ப தேவன் பேசுற காரியமா இருந்துச்சுன்னா நம்ம அதை அலட்சியமா விட்டுறக்கூடாது. ஏன் இந்த கனவை குறிச்சுதான காரியத்துக்குள்ளாக இந்த சத்தம், ஏன்னா மற்ற ஒவ்வொரு காரியங்களும் இது ரொம்ப கடவுள் ஈஸியா ஒவ்வொருத்தரோடையும் பேசுற காரியங்கள். இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா, நானும் என் மனைவி முதல் தடவை மாறும் பொழுது எங்களோட தேவன் கனவுல தான் பேசினார். நாங்க போய் ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ண தெரியல எனக்கு. நாங்க போய் உட்காந்து எப்ப 38 வயசுல எங்க தாத்தா பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ண தெரியல. அப்ப நான் போய் உட்காந்து, ஏசப்பா எனக்கு ஜெபம் பண்ண கத்துக் கொடுங்க அப்படின்னு. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, என்னோட கனவுல தான் பேசினார். என்னோட பாதி கனவு வரும், ஒரே நாள்ல என் மனைவிக்கு பாதி கனவு வரும். அப்ப நாங்க முதல் நாள் வந்த கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மலையில ஏறுறேன். அந்த மலையில ஏறி நின்று பார்க்குறேன், பட்டணங்களும் அங்கே நிறைய அந்த மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. அப்போ இது என்ன ஏரியா, எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது பிலதெல்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நாளில் என் மனைவிக்கும் அந்த மார்க்கெட்டில் போய் அந்த பார்க்குற மாதிரி பிலதெல்பியாக்குள்ளார ஒரு கனவு. அப்போ எங்களுக்கு பிலதெல்பியானோடனே அப்போ தேடி பார்த்து
நம்ம டைப் பண்ணோம்னா வந்து செல்போன்ல பிளேதெல்பியா அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா வெளிப்படுத்தல. ஆனா நாங்க அதை எடுத்து வாசிக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. அந்த பிளேதெல்பியா சபையை குறிச்சதான எந்த காரியமே எங்களுக்கு வளரல. அதுக்கடுத்து உங்களுக்கு நிறைய கனவுகள்ல தேவன் முதல் ஆரம்பத்துல பேசுறாரு. அடுத்து பார்க்கும்போது நிறைய கனவுகள் எங்களோட வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னா, நாங்க எங்க அடையப்பட்டிருக்கிறோம், எந்த இடத்துல அந்த காலத்துல நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்க கொண்டு போய் அடைச்சு வச்சிருப்பான் நிறைய பேர் சாத்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அடைச்சு வச்சிருப்பான். நம்ம இங்கதானே இருக்கோம், முடிச்சுக்கிட்டு இருக்கோமே நினைக்கிறோம். நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் அவன் கொண்டு போய் ஆத்மா பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கிறதுனாலதான் அவனுடைய குணாதிசயங்கள்லாம் நமக்கு வரும். அப்போ உங்களுக்கு நான் சில காரியங்கள் மட்டும் சொல்றேன், அப்புறம் வசனத்துல போயிடலாம். அப்ப நானும் என் மனைவி ரூம்ல இருக்கிறோம். அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அது சுத்தி கருங்கல் கட்டடங்களால கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அந்த கட்டடத்துக்குள்ளாக ஒரு ரூம்ல இருக்கிறோம், அறையில இருக்கிறோம். அதுல ஒரு மேஜையில ஒரு சின்னூண்டு விளக்கு, அந்த சிம்னி விளக்கு வச்சிருப்போம்ல, அந்த நம்ம முன்னாடி பார்த்து தூள் சின்னது ஏத்துற மாதிரி, அது கொஞ்சமா மங்கலா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுல பார்க்கும்போது ஒரு டைனோசர் மாரி மிருகம் வெளியில போகுது. அந்த நெட்டே ஒவ்வொரு காலையும் நடந்துக்கிட்டு அது வால்ல பாத்தீங்கன்னா ஆணி மாதிரி அடிச்சிருக்கு. அந்த வாழை வந்து ஒவ்வொரு ரூம்குள்ளார விட்டு அந்த ரூம்ல இருக்கவங்களுக்கு ஊசி மாதிரி போட்டுட்டு போகுது. என்னடா இப்படியே போகுதுன்னு அப்புறம் நான் சொல்றேன், சீலா நம்ம இருக்கிறது சரியில்லை, நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும், இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா, நேரா வந்து எனக்கு இன்னொரு பாயிண்ட் வருது. எங்க அப்படின்னா, ஒரு டாப் மாடியில மேலே ஏறேன். அது வந்து பாதாளம். மேலே ஏறும் பொழுது ஒரு செல்ஃப் இருக்கு. அந்த செல்ஃப் அறைகள் வந்து நான் டார்ச்ல அடிக்கிறேன். அது சொல்றேன், நீ வேமா திருடு, இந்த ஊர்ல வந்து லைட்டு மட்டும் ஆகாது, நம்ம வேமா தப்பிக்கணும், திருடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த கேப்ல வந்த கனவு எங்க, நான் அந்த மேலேருந்து அந்த டாப் வரைக்கும் வர அந்த மீதி கனவு என் மனைக்கு வந்துச்சு. அந்த ஒவ்வொரு அறையில எங்க உற்றார் உறவினர் யாரெல்லாம் மாட்டி இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன பிரச்சனைகள்னால உள்ள அந்த அறைகள்ல இருக்கிறாங்க அப்படின்றத தேவன் கனவுல எங்களோட பேசினார். அப்ப இது எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல தேவன் நாங்க மீண்டு வர்றதுக்காக இந்த காரியத்தை எங்களோட பேசினார். ரைட். இப்ப அந்த கனவுல எங்களோட பேசி இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தார். இப்ப நம்ம பைபிள் ரீதியா சில காரியங்கள் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, தேவன் நம்மோடு பேசினார்னா கண்டிப்பா அது நடக்கும். அதனால ஏதாவது நன்மை நடந்திருக்கும். தேவன் நம்மளோட பேசும்போது நன்மை இல்லாம ஒண்ணுமே இருக்காது. நானும் இப்போ உங்கள்கிட்ட சில பேர்கிட்ட கேட்பேன் இடையில வரும்போது, உங்களுக்கு கனவு வந்திருக்கா, அந்த கனவுடைய அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த கனவை நீங்க சொன்னீங்கன்னா உங்க கனவு வெளியே சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த சொல்லுங்க, தைரியமா இருந்தா அந்த கனவுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம படிக்க போறோம், வரங்களை கொடுக்கும் தேவன். கனவுல தேவன் நமக்கு வரத்தை கொடுக்கிறார். சாதாரணமா இல்ல, வரங்கள் கொடுக்கிறார். வரங்களை எப்படி நம்ம பெற்றுக்கொண்டாங்க? 1 ராஜாக்கள் 3:5. கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆமா, யாரு சொல்றா? தேவன் சொப்பனத்திலாகி உனக்கு வேண்டது என்ன, அதை எனக்கு சொப்பனத்துல சொல்லு. இது வந்து 5-14 வரைக்கும் இந்த நிகழ்வு இருக்குது. 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையெடுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். ஆமா, அப்ப பாத்தீங்கன்னா தேவன் கேட்டதுக்கு அப்புறம் இவரு உங்க ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப 3:10 பார்த்தோம்னா தேவனுடைய பார்வையில அவர் கேட்டது உகந்தமான விண்ணப்பம், உகந்த விண்ணப்பம். இந்த காரியம் அவருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாங்க. அப்ப 3:11-14 வரைக்கும். ஆகையினால் தேவன் அவரை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணவும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாக, உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஆமென். இதுல நிறைய காரியங்கள் இப்ப 11-14 வசனம் வந்து திரும்பி தேவன் வந்து சாலமோனோட கனவுல பேசுற. இதுல 2-3 விஷயம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானமும் உணர்வும் அருளக்கூடிய ஆவியானவர். ஏசாயா 11:2 இருக்குது. அந்த ஆவியை அவருக்கு ஞானத்துல என்ன செஞ்ச, தூக்கத்துல கனவுல தேவன் தருகிறார், அந்த ஞானத்தை தருகிறார். அது மட்டும் இல்லாம நம்ம பைபிள் இன்னொன்று வாசிப்ப ஒரு வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
நீதியும் தேடுங்கள், இவைகள் கூட. அப்ப இந்த மகிமையான காரியங்கள் எல்லாம் சாலமோன் ராஜாவுக்கு இது கேட்ட உகந்த விண்ணப்பத்தினால அதையும் கொடுத்து அவருடைய வேலையை செய்யும்படியாக தான், என்ன வேலை செய்யணுமோ, என்ன நோக்கத்துக்காக சாலமோன் ராஜா பிடிக்கப்பட்டாரோ அதுக்கான காரியங்களை கேட்டு போகும் பொழுது இதையும் பூமியில அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இந்த வசனங்கள் படி நமக்கு கொடுக்கிறார். அப்ப நம்ம இந்த கனவுல தேவனோட பேசுற காரியங்களத்தை ஒரு வரங்கள் கிடைக்குது, ஒரு சுகம் கிடைக்குது அப்படின்றப்ப நம்ம அந்த கனவை குறித்து அலட்சியமா இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நற்செய்தி கனவு வழியாக அறிவிக்கப்படுது. நற்செய்தினா இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம சொல்றதுதான் நற்செய்தி. மத்தேயு 1:20-24. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்ப இந்த நிகழ்வு முதல் மாஸ்க் முடிச்சுட்டாங்க. நம்ம இது மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தடுத்து வாசிக்கும் போது வேமா டைம் போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இது எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பத்தி, அவரை பத்தி அவங்களுக்கு என்ன எதுல வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொப்பனத்துல தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப சொப்பன வழியாக ஒருத்தருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது அப்படின்றது இது குறிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல தேவன் எச்சரிக்கிறார். சொப்பனத்துல எச்சரிக்கிறார். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 20:3. தேவன் இரவிலே அபிமலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே. ஆமா, அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒருத்தவங்க எழும்பும் போது, அவங்களுக்கு விரோதமா காரியங்கள் நடக்கும்போது தேவன் அங்க என்ன செய்யறாருன்னா எச்சரிப்பு கொடுக்கிறாரு. என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாரு? நீ செத்தடா அப்படின்றாரு. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நமக்காக தேவன் என்ன செய்வாருன்னா இந்த காரியங்களை இறங்கி செய்வார். சரி, அப்ப பாத்தீங்கன்னா அபிமெலேக்கு மட்டும் இல்ல, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்ப லாபானுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அவரு, நீ போய் என்ன செய்யக்கூடாது, அவன் மேல நன்மை தான் செய்யணும், தீமை செய்யக்கூடாதுன்னு அங்க எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தேவன் எச்சரிப்பை கொடுக்கிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த காரியங்களை முடிச்சுட்டு சொல்றேன். மத்தேயு 2:12 நான் வேகமா சொல்லிடுறேன். அதுல பாத்தீங்கன்னா சாஸ்திரிக்கு என்ன செய்யறாருன்னா தேவன் எச்சரிப்பு கொடுக்குற, நீ இந்த வழியா போகாத, பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறேன். நான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு சேர்த்து தான் மாத்தி எடுத்திருக்கிறேன். அப்ப பிள்ளையை கொல்ல வகை தேடுகிறான், நீ வேற வழியா போன ஒரு எச்சரிப்பை கொடுத்துறாரு. அதே போல பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு அடுத்து 2:13 நீயே வேற வழியா இங்கிட்ட எந்திரிச்சு உன் பிள்ளையை தர்ற, நீ எடுத்துட்டு ஓடு. அப்போ ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா பலமா அவங்களுக்கு எச்சரிக்கப்படுது. மத்தேயில சரி, ஆதி ஆகமத்திலும் சரி, எல்லாத்துலயும் தேவன் என்ன செய்யறாருன்னா பேசுகிறார். அப்ப இந்த எச்சரிப்பின் நிமித்தமாக ஒருத்தவங்க எச்சரிக்கப்படுறதுனால தப்பிச்சுக்கிறாங்க, அந்த சூழ்நிலையில தப்பிச்சுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு கனவுல நடந்த காரியங்களை சொல்றேன். என் மனைவியோடைய அவங்க தாத்தா சொத்து எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருக்குது. அது கிட்டத்தட்ட அது வீடு மட்டுமே 3.5 கோடி ரூபா. அது எவ்வளவுக்கோ வித்திருக்கலாம், இன்னும் கூட வித்திருக்கலாம் விற்கணும் அப்படின்னா. அப்ப அதுக்கு யாரெல்லாம் உரிமையாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூத்த பிள்ளை எங்க மனைவியோட அப்பா தான். எங்க மாமாவும் அவங்க தம்பியும் ஒரு மகன் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க மகளுக்கு உண்டான எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் செட்டில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க தாத்தா இறக்குற வரைக்குமே அந்த காசு எவ்வளவு வருமோ அதுக்கு உண்டான காசை கொடுத்துட்டாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு இதுக்கு ஷேர் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஆளை செட் பண்ணி அது கூட போராடுறாங்க. அப்ப நாங்க போகும்போது அது நிறைய காரியங்கள் தேவன் எங்களோட வெளிப்படுத்திருக்காரு. கனவு மூலமா வெளிப்படுத்தி அங்க போய் எங்க செய்வனை வச்சிருக்கதே எடுக்க வச்சாரு தேவன் எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் தாத்தா இறந்தாங்க. அப்ப அந்த காரியத்துல என்ன ஒரு முக்கியமான இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கனவுல தேவன் எப்படி பேசினாரு, எப்படி எச்சரிச்சாரு அப்படின்றத சொல்றேன். அவங்க முடியவே முடியாதுன்னு ஒரே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அப்ப ஊர் எல்லாம் என்ன பரப்பிட்டாங்க அப்படின்னா இது வில்லங்கம் உள்ள சொத்து. நல்லா கேட்டுக்கோங்க, வில்லங்கம் உள்ள சொத்து
இது யாரும் போகாதீங்கன்னு இன்னும் ரேட்டை ரொம்ப குறைக்கிறாங்க. எங்க மாமா அப்படி அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த காரியம் வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு என்ன எழுதிச்சோ, தாத்தா வந்து அமெரிக்கன் காலேஜ் பிரின்சிபாலா இருந்ததுனால அவங்க இந்த போய் பதிஞ்சு வைக்கிறதுலாம் கஷ்டப்பட்டுட்டு அன்ரிஜிஸ்டபிள், ஏன்னா இன்னைக்கு வந்து அன்ரிஜிஸ்டபிள் செல்லாது. ஒருத்தவங்க அன்ரிஜிஸ்டர்னா ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு சொத்து வந்து என்ன செய்யாது, செல்லாது. இவங்களுக்கு கிடையாது, என் பொண்ணுக்கு கிடையாது, இந்த 2 பிள்ளைகளுக்கு தான் எழுதி சாட்சி கையெழுத்துலாம் இது போய் கோர்ட்டு கேஸ்ல போய் நிக்கணும். திரும்பி அது 20 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும். அது அப்படியே தான் கிடைக்கும், எதுவுமே நகராது, அந்த சொத்து நகராது. அப்ப இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப நாங்க விட்டுட்டு நான் வந்துட்டேன். என் மனைவிக்கு தேவன் சில காரியங்களை பேசினார். பேசினோடனே இந்தந்த நோட்டு இந்தந்த எடு அப்படின்னோடனே அந்த எல்லாத்தையும் எடுத்து எழுதும்போது பார்த்தா என்னென்ன தேதியில என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத முதற்கொண்டு எடுத்து பார்த்தா கரெக்டாக டோட்டல் எல்லாம் டேலி ஆகி நிற்குது. சரி, இது மட்டும் முக்கியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் தனியாக இருக்கிறேன். அப்போ தேவன் அன்னைக்கு நைட்டு என்னை தூங்க விடலை. அப்போ தூங்க விடாம என்ன செஞ்சாருன்னா ஜெபிக்க வச்சார். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது அவர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. என்ன வார்த்தையை கொடுக்குறாருன்னா, ஏறுவதற்கு ஒவ்வொருத்தரா இந்த மாதிரி சொப்பனத்தில் பார்வோனுக்கு எச்சரிப்பு கொடுத்தீங்களே, இந்த கனவுல கொடுத்த எச்சரிப்பா அவங்க எங்க அத்தைக்கு அத்தை வீட்டுல கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண வச்சார். அந்த காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் முடிச்சுட்டு ஒரு 3 மணி 4 மணி போல தூங்கிட்டேன். காலையில போன் வருது, இந்த மாதிரி என்ஓசியில கையெழுத்து போட வராங்களா. நல்லா கேட்டுக்கோங்க, நான் இருக்கிறது புதுக்கோட்டையில, இவங்க ஒருத்தவங்க இருக்கிறது திருச்சி, அவங்க மதுரையில. நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். இந்த மாதிரி என்ஓசி கையெழுத்து போட வராங்களா, சம்மந்தம் இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியும். சரி போடுறாங்க, அவங்களோட விருப்பம், ரைட் ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அப்ப அவங்க அத்தை கூட யாரு போறா அப்படின்னா என் ஒய்ஃபோடைய ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலி இதனால அவங்களோட சேர்ந்து போறாங்க. அப்ப அவங்க அத்தை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, நைட்டு கனவு கண்டு எந்திரிச்சு உட்காந்து ஒரே அழுது, காலையில நம்ம முதல் வேலையா போய் கையெழுத்த போட்டு வந்துடணும், ஒரு ஊழியக்காரங்களை கூட்டு போய் நேராக கையெழுத்த போட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப தேவன் என்ன வார்த்தையை கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, நல்லா கேட்டுங்க, விட்டுட்டு வர்றதுக்கு நான் ஏன் இந்த அமௌண்ட்டை சொன்னா பெருசுக்குன்னு சொல்ல, இந்த பெரிய காரியத்தை ஒருத்தவங்க விட்டுட்டு வராங்கன்னா அப்ப தேவன் எப்படி சொப்பனத்தில் எச்சரிச்சிருப்பாருன்னு பாருங்க. அப்ப தேவன் சொப்பனம் மூலமாக எச்சரிக்கும் போது நமக்கு உண்டான காரியத்தை தேவன் நமக்கு வந்து கொடுப்பாரு. இது 100% நான் அனுபவிச்சுக்கிட்டதுனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப இதை சாதாரணமா நீங்க நினைச்சிடக்கூடாது, ஏன்னா சாதாரண சொப்பனம் தானே அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது வந்த சொப்பனம் நடந்திருக்குதா? சொப்பனம் கண்டு அது சொல்லுங்க. சபை கட்டது நடந்துருச்சு. பேபி டெஸ்ட் பண்ணது வந்து கரெக்டாக அந்த ஒரு நாள் பார்த்தது பேபிக்கான உதாரணத்துக்கு தான் அந்த பேபிக்கான சுத்தமத்தை நான் பார்த்தேன். அதான் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரும். அப்ப அவன் திருடன் வந்து தேவன் நம்மளோட பேசுற காரியம் திருடிட்டு போயிடுவான். அதனாலதான் நம்ம அந்த நைட்டு உடனே எந்திரிச்சு உட்காந்தோம்னே பதிஞ்சு வச்சுட்டோம்னா அது ஞாபகத்துல இருக்கும். அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அடுத்து வேற யாராவது சொல்லுங்க. அப்போ வந்து நான் வந்து சீலாட்ட சொல்லிட்டு ஏன்னா நீங்க ஸ்கூல் பேசுல நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். எஸ்தரோட சேர்ந்து போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப நான் இங்க குறிச்சு, ஏன்னா நான் இங்க வந்துட்டு படாரம்பி வந்துட்டு போனதாவே உன் பொண்ணு எழுதி வராது, உன் பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புன ஆட்கள்லாம் இந்த ஊர்ல இருக்காங்க. அப்ப நாங்க வந்து 3 பேரும் ஜெபம் பண்றோம். யாருக்குமே கனவு வரும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது, எனக்கு எப்படி வந்ததுன்னா அவன் வந்து ஒரு பிங்க் கலர் சுடிதார் போட்டுருக்கான், பிங்க் கலர் பேண்ட் ஷால். அப்படியே ஆண்டவர் வந்து தரிசனத்துல சொல்றாரு, நீ கலங்காத, உன் பிள்ளைங்க வந்துட்டு அந்த யாரு என்ன பேசினாலும் சரி, நான் வந்து உன் பிள்ளை வந்து நான் அந்த மாதிரி வந்து நான் திட்டத்தெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் காலையில எழுந்திரிக்கிறதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே அன்னைக்கு ஆகாமோட தண்ணீரை கேட்டீங்க, இன்னைக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்துட்டு நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு நீங்க பேச மாட்டேங்கிறீங்க சொல்லிட்டு ஆண்டவர். அப்புறம் இன்னொரு காரியம் என்னன்னா, 2 தடவை இந்த மாதிரி நல்ல தரிசனமா பிரத்யட்சமா ஆண்டவர் பேசியிருக்கேன். ஒரு இடத்துல ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோட்ல வந்துட்டு எர்ஷா போயிட்டு இருக்கா, சைக்கிள்ல போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு டாடா சுமோ வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நான் ரோட்ல. அப்ப இவ்வளவு ப்ராடக்ட் பண்ணி நான் வந்து ஜாப் பண்ணி இது பண்ணி வேணும்னா சொல்லிட்டேன், எல்லாரும் ஜாப் பண்ணி எர்ஷாவுக்காக பண்ணி. அப்ப அதே இடத்துல கிரிக்கு நாங்க வந்து அந்த இடத்துல அந்த மைண்ட் இல்லை, எர்ஷாவை மட்டும் யோசிச்சு அதே விட்டேன். ஆனா கிரி அதே மாதிரி டாடா சுமோல போய் ஆக்சிடென்ட் ஆகி இவங்க இங்க இருந்து கோட்டாரம்பட்டியில வந்துட்டு எப்போ வந்துட்டு வருவாங்க, அவனை காணோம்.
நாங்கெல்லாம் சேர்றோம். மறுநாள் வந்து 10th மேக்ஸ் எக்ஸாம். அது பேருக்கு போன இடத்துல பிரதர் சொன்னாங்க, அவனை பத்திரமா பார்த்துருங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. அப்ப அதே மாதிரி ஆண்டவர் வந்துட்டு எப்படி அந்த ஆகாசமா அந்த வண்டி போய் சைக்கிள் மோதுற மாதிரி பார்த்தோமோ, அதே மாதிரி அவனுக்கு வந்து அந்த பிரச்சு வண்டியில் கொண்டு போய் மோதி அவன் வீட்டை விட்டு ஓடி போய் இதுல இருந்தான், புதுக்குளத்து கரையில. அப்ப நீங்க 2 பேரும் தேடி போட்டீங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்தான், வீட்டுக்கு வந்தான். போய் நான் இங்க இருந்து ஜாம் பண்ணி அழுதுகிட்டே இருக்கேன். அந்த இடத்துல எங்க போனான்னு சொல்லல, சீக்கிரம் கொண்டு வரேன். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையானா குடி அந்த கண்டாடிக்கிறவங்க அந்த இதுல இருப்பாங்க, அந்த ஏரியாவில். அங்க போய் எங்கேயாவது மாட்டிட்டாமா எங்கேயாவது தெரியல, என்ன தெரியல, கேட்க 3:30 மணிக்கு ஆண்டவர் கரெக்டா கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சேர்த்தாரு. மறுநாள் காலையில எக்ஸாம். 2 தரிசனம் அப்படியே பிரத்யட்சமா நடந்தது. எர்ஷா வந்து ஏஜுக்கு வந்ததுனால இவங்க தான் கூட்டிட்டு வந்தாரு 2 பேரும். இதுல கருமண்டபம் பிரேயர் சென்டர்ல தான் ஏஜுக்கு வந்தாங்க. நாங்க பக்கத்துல யாருமே இல்லை. இவங்க போய் கூட்டிட்டு வந்தப்ப எர்ஷா வீட்டுக்குள்ள வர ஆண்டவருக்கு நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், திருப்பி உனக்கு உன் வாழ்க்கையில் என்னைக்குமே நான் உன்னை தாழ்மையா கஷ்டப்பட மாட்டேன், அர்த்தம். அதனால இது நடந்தது, அப்படியே நடந்தது. அந்த சுடிதாரு அந்த ட்ரெஸ் எல்லாமே அதை அப்படியே தரிசனமா எனக்கு காமிச்சாங்க. அதே இது வந்து இவங்களுக்கு வந்துச்சு, அவங்க அப்பாவுக்கு வந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கனவு வரும். கனவு வந்து அது அப்படியே நடந்தது எங்க வாழ்க்கையில. ஏன்னா இதுல வந்து நாங்களும் சம்மந்தப்பட்டதுனால இது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க யதார்த்தமா அங்க போயிருந்தோம். இது பார்த்தா எர்சா பார்த்தா அங்க உட்காந்து அழுதுகிட்டு போய் பாருங்கன்னே அப்புறம் நாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரும்போது அது ட்ரெஸ் கொண்டு மாறல. நல்லா பாருங்க, கனவுல காமிச்ச ட்ரெஸ் கொண்டு மாறல. அதே 2 பேர் தான் நாங்க வந்து கார்ல வச்சு கொண்டு வந்து வீட்டுல இருந்து விட்டுட்டு போறோம். அப்ப தேவன் நம்ம கூட கரெக்டா நடக்க போகிற காரியங்களை பேசுறாரு. 2வது கனவு அவங்களுக்கு வந்தது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எச்சரிப்பு. அந்த கனவுல தேவன் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? உன் குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக வருதுன்னா அப்ப அந்த ஒரு பிள்ளையை மட்டும் காப்பாத்தினாங்க. அது ஆனா இதுல என்ன ஒண்ணு நடந்துச்சுன்னா ரொம்ப உயிர் சேதம் இல்லாதபடி அவனும், ஏன்னா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிடணும். அப்ப அவனை விட்டதுனால அவனுக்கு லேசா மட்டாயதான். இல்லை ஜெபிக்கலன்னா ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும். இப்ப ஜெபம் பண்ணனாலதான் விதி இன்னைக்கு தப்பிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப தேவன் நம்ம கனவுல கொடுக்குற காரியத்தை சும்மா சாதாரணமா அலட்சியமா எண்ணாதபடி அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். டெய்லி நாங்க வந்து எங்களுக்கு வந்த கனவுகளுக்கு டெய்லியுமே ஜெபம் பண்ணுவோம். வந்தாலும் வரலாம் தெரியாதனாலும் அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த காரியத்தை தேவன் நம்மளோட பேசியிருந்தாருன்னா அது நன்மையா முடியணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். தேவன் அருளக்காக்கு சொன்னது போல என்னென்ன காரியங்களை குறித்து நிறைய நம்ம வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். யோபு 33:15-16. கனத்திலே மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு. ஆமீன். இதுல பாத்தீங்கன்னா ராக்காலத்துல மனுஷனுக்கு வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துவார் தேவன். அப்ப நமக்கு ராக்காலத்துல வரக்கூடிய இந்த தரிசனமானது, சொப்பனமானது நமக்கு என்ன நடக்க போகுது, வருங்காரியத்துல நாளை கழிச்சு என்ன நடக்க போகுதுன்றத தேவன் வெளிப்படுத்துறாரு. அதை நம்ம விழிப்பா இருந்தா அதை நம்ம பிடிச்சுக்கணும். மத்தேயு 2:19-21 வரைக்கும் நம்ம இதையும் கொஞ்சம் வேகமா பார்த்தோம். 2:19-21 வரைக்கும். நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு நடக்க போற காரியத்தை குறித்து தேவன் அங்க பேசும் பொழுது அவங்க அந்த இடத்துல இருந்து பிள்ளையை காப்பாத்திட்டு என்னென்ன காரியம் நடக்குமோ நீ முன்னாடி தப்பிச்சு போன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 28. நான் அதை கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன், டைம் கம்மியா இருக்கனால. ஆதியாகமம் 28:12-16 வரைக்கும் பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு வந்து அவர் படுத்திருக்கும் போது அதை குறிச்சதான சந்ததியை குறிச்சதான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். படுத்திருக்கிற இடத்த குறிச்சும் அந்த இடத்த குறிச்சும் அவருடைய சந்ததியை குறிச்சதான வெளிப்பாடு. நான் பின்னாடி உன் சந்ததிக்கு உன் மரபினருக்கும் அந்த இடத்த ஃபுல்லா நான் தரப்போறேன் அப்படின்ற ஒரு வெளிச்சத்தை அவங்களுக்கு முன்னாடியே தேவன் அந்த யாக்கோபுக்கு கொடுக்கிறார். அந்த ஆதியாகமம் 12:16. அதே இது ஆதியாகமத்துல வந்து 31:11 பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வெளிப்பாடு அங்க கொடுக்கிறார். 31லயும் அதே கொடுக்கிறார். அடுத்து பார்க்கும்போது ஆதியாகம் 40:5 அதை பார்ப்போம். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயபாகியமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். ஆமாம்.
அப்ப ஒரே ராத்திரி தான் வேற வேற அர்த்தம் கொண்ட கனவு. அப்ப என்ன நடக்க போகுது, இவருக்கு என்ன நடக்க போகுது, அவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் வெவ்வேறு சொப்பனம். அப்ப ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு நடக்க போறக்கூடிய காரியத்தை குறித்து தேவன் அன்னைக்கு ராத்திரியில வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆதியாகமம் 41:1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள். அப்ப நம்ம இதுல என்னன்னா, அவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற காரியங்களை குறித்து தேவன் என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறாரு. அப்ப சொப்பனம் வழியாக இந்த காரியங்களை தேவன் ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போகிற நிகழ்வு வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள்ல நீங்க படிச்சதுதான் 7, 13, 15 பாத்தீங்கன்னா மீதியான ஒரு பாடத்துல போய் போகிறாங்க. அப்ப போகும்போது கிதியோனுக்கு கர்த்தர் வெளிப்பாடு என்ன கொடுக்குறாரு, நான் அவங்களுக்கு என்ன செய்ய போறேன், அவங்க பேசுறதை வச்சு அவங்க கனவுல வந்து அதை பேசுறது குறித்து நான் அவங்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்றத வெளிப்பாடு தராரு. தானியேல் 2:28 பாத்தீங்கன்னா கடைசி நாள்ல நடக்க போகிறத குறித்து ராஜாவுக்கு நேபுகாத்நேச்சருக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு. தானியேல் 4 பாத்தீங்கன்னா முழுவதுமா அந்த முழுசும் படிக்கும் பொழுது என்னன்னா ராஜாவுக்கு நடக்க போகிறதுன்றதையும் தானியேலுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துறாரு. தானியேல் 7 அப்படின்றது அந்த ஃபுல் இது படிச்சோம்னா தேசங்கள்ல கடைசி காலம் இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, இவ்வளவு தூரம் வெளிப்படுத்தின தேவன் இன்னைக்கு நமக்கு என்னென்ன, ஏன் இந்த காரியத்தை, இந்த கனவு காரியத்துக்குள்ளார போகிறோம், இது நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நான் ஏன் இந்த கனவு காரியங்களை குறித்து கொஞ்சம் தீவிரமா இருக்கிறேன் அப்படின்றதுக்காக அப்போஸ்தலர் 2, அப்போஸ்தலர் 28 கடைசி வசனம். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஆமா, இதுல இந்த வசனத்தை யாராவது ஒருத்தவங்க மனப்பாடம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. சரிதானே? இதை நம்ம மனசுல வச்சுக்க மாட்டோம். வாக்கு தத்துவம் கிடையாது. இது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்க மாட்டோம். அப்ப நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அங்கி போட்ட ஒரு பாஸ்டர் வர்றாரு. பாஸ்டர் மாதிரி பிஷப் மாதிரி இருக்கிறாரு. நாங்க ஒரு 8 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். 8 பேர் உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு புக் எடுத்து இனி வாசி அப்படின்னா, அதை பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து பேப்பர்ல இருக்கக்கூடிய பைபிள் மாதிரி இருக்கு. பக்கத்துக்கு ஒரு வசனம் தான் இருக்குது. அதுல மேல ஒரு லாங்குவேஜ், அது என்னன்னு எனக்கு தெரியல. நடுவுல வந்து இங்கிலீஷ்ல எழுதி இருந்துச்சு, லாஸ்ட்ல வந்து தமிழ்ல இருக்கு. நான் சொல்றாங்க முதல் திருப்பம் இல்ல, நான் லூக்கா திருப்புறேன். இது லூக்கா கிடையாது, நீ அப்போஸ்தலர் 28 எடு, அதுதான் கடைசி வசனம். நீ அப்போஸ்தலர் எடு 28ல இதுதான் கடைசி வசனம்னு நான் எடுத்து வாசிக்கிறேன். கனவுல அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்ப இந்த வசனத்தை வாசித்து அப்புறம் எந்திரிச்சு காலையில போய் பார்க்கிறேன். கரெக்டா அதே வசனம் இருக்குது, அதே வார்த்தைகள் இருக்குது. அப்ப தேவன் கரெக்டா அந்த வார்த்தையை கொண்டு நீ போ, தீவிரமா போ, சொல்லக்கூடிய காரியங்கள்ல போ அப்படின்னு சொல்லி தேவன் என்னோட பேசின காரியம். அப்ப இது அழைப்புல நம்ம ஓடக்கூடியதை தேவன் நம்மளோட பேசுறாரு. சரி, இதே போல வேற எங்க பேசியிருக்கிற அழைப்பை குறித்து தேவன் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9-10. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் வருது. என்ன தரிசனம் வருதுன்னா, மக்கதோனியாக்காரவங்க வர போல அந்த ஊருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப அவருக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படுது. நீ இந்த ஊருக்கு அடுத்த நாளுக்கு நீங்க போகணும், அடுத்தது உன் ஸ்டெப் இதுதான், இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலருக்கு தேவன் தரிசனங்கள்ல வெளிப்படுத்துறாரு. ராத்திரியில சொப்பனங்களை வெளிப்படுத்துறதுனால அவர் அங்க போகிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா ஆதியாகமும் 37 5-10 அந்த வசனங்களை வாசிக்கும் போது என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யோசேப்புக்கு இந்த சொப்பனம் வெளிப்படுத்தப்படுது. இந்த சொப்பனத்துல வந்து யாருன்னா, தன் இனத்தாரை எப்படி அவர் காப்பாத்த, நல்லா பேர் என்ன நினைச்சாங்க, போதும் சூரியன் வணங்கணுமா, இந்த கதிர்கட்டு வணங்கணுமா, இது வணங்கணுமா, நட்சத்திரம் வணங்கணுமா, இதனுடைய அர்த்தம் அது கிடையாது. நான் தன்னுடைய இனத்தாரை போஷிக்கணும், தன்னுடைய இனத்தாரை நாளைக்கு இவன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற அந்த யோசேப்பு தான் காப்பாற்றணுன்ற அந்த வெளிச்சத்தை தேவன் அந்த கனவு வழியாக அவருக்கு
இந்த வெளிச்சம் அவருக்குள்ளாக ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. யாருக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா யோசேப்புக்குள்ள இருந்ததுனாலதான் குழிக்குள்ளார போடும் பொழுதும் அவரு ரொம்ப கடவுளை முறுமுறுக்கல, வித்து போட்ட போது முறுமுறுக்கல, தவறான காரியங்கள் வரும் பொழுதும் முறுமுறுக்கல, சிறைச்சாலையில போடும் போதும் முறுமுறுக்கல. ஏன்னா அவருக்கு என்ன இருந்துச்சு, தன்னுடைய கனவை குறிச்சதான தேவன் தன்னோடு அந்த கனவுல பேசுனதை குறிச்சதான ஒரு வெளிப்பாடு அவருக்கு இருந்துச்சு. அதனாலதான் தேவன் அவரோடு அந்த பேசுனதுனாலதான் அந்த கனவு நடந்துச்சு. அந்த இனத்தாரெல்லாம் இன்ன வரைக்கும் காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க தான் அந்த இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்து அங்க இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமா அதுல இன்னும் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அந்த கனவுல பார்க்கும்போது மத்தேயு 13 நம்ம இந்த விழிப்புணர்வு எதுக்கு கனவு குறிச்சு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த 24, 25, 38 பார்த்தோம். கலையை விதைச்சிட்டான் அப்படின்னா நமக்குள்ளார என்ன சிந்தனை வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சாதாரண பார்க்கும்போது நம்ம சில கனவுகள் அசுத்தமான கனவுகள் வரும். இது நல்லா ஜபத்துல இருக்கவங்களுக்கே சில சமயம் புரியாததுனால என்ன செய்யணும், கனவுல காலையில எழுந்திரிச்சோன்னா யாராவது பார்த்தா தவறான எண்ணம் வரும். அப்ப அந்த தவறான எண்ணம் வரும்போது அவங்களே அவங்க என்ன செய்வாங்கன்னா குற்றப்படுத்துவாங்க, ஐயோ நம்ம சரியில்லை, நம்ம தப்பானவங்க, நம்ம சரியில்லை. அது எதனுடையனா அந்த கலையினுடைய குணாதிசயம், அந்த கலை விதைக்கப்பட்ட அந்த கலையினுடைய குணாதிசயம் அவங்களுக்குள்ளார வெளியே வரும்போது அது சாத்தான் தந்திரமா வைக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இது அந்த கலை விதைக்காம நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா தானியேல் 4ஆம் அதிகாரம் நேபுகாத் நேச்சருக்கு அந்த கனவு குறிச்சதான மறதி ஆயிப்போச்சு, அசதி ஆயிப்போச்சு, விட்டுட்டாரு, அதை குறிச்சு அலட்சியம் பண்ணிட்டாரு. கடைசியில அந்த கனவு குறிச்சுதான அலட்சியம் பண்ணதுனால அவர் போய் என்ன செஞ்சார், பணியில் நனைஞ்சாரு, புல்ல மேய்ஞ்சாரு. அதே போல தேவன் நம்மளோட பேசுற சத்தத்தை கனவுதானே அலட்சியம் பண்ணிட்டோம், நம்மளோட பேசுற காரியங்களை விட்டோம்னா நம்மளுக்கு புல்ல மேய்கிற மாதிரி ஆயிடுவோம் கடைசியா. அப்ப நம்ம மிருகங்களை போக ஆகாதபடி நம்ம மனிதர்களாக தேவனுடைய மனுஷராக இருக்கும்படியாக நம்ம தேவனுடைய சத்தத்தை சரியா நம்ம கேட்கணும். அதே போல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 28 6:15. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரையினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஆமா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொப்பனத்துல ஊரிமை இதெல்லாம் பேசினாலும் சொப்பனத்திலும் தேவன் யாருக்கு, சவுலுக்கு அருளவில்லை. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அவர் போய் நேரம் குறி கேட்கிற அம்மாட்ட போயிடுறாரு. அப்ப தேவனுடைய சத்தத்தை சரியா கேட்காததுனால அவங்க என்ன செய்யறாங்க, குறி கேட்க போறாங்க. அப்ப அந்த காலத்துல தீர்க்க தரிசனங்க போல கனவுகளும் ரொம்ப சொப்பனக்காரர்கள், அது ரொம்ப முக்கியமானது. சொப்பனம் கண்டு அந்த தேவன் பேசுற காரியத்தை ராஜாவுக்கு அறிவிப்பாங்க. அந்த காலத்துல என்னென்ன நடக்க போகுது, இது நடக்க போகுது அப்படின்ற காரியத்தை அறிவிக்கிறாங்க. ஆனா இந்த சத்தத்தை கேட்காம குறிக்கா பாக்குறவங்களுக்கு போனதுனாலதான் நீ சவுல் குடும்பம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா எரேமியா 23, 25, 32. சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். ஆமா, இதுல நமக்கு என்னன்னா, இதுல நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போறோம். என்ன அப்படின்னா, சொப்பனம் கண்டேன்னு சொல்லி என்ன சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இது கள்ள சொப்பனம் தான், கள்ள காரியம் தான், அதை நம்ம விட்டுருவோம். ஆனா இந்த சொப்பனம்ன்ற இடத்துல அவங்க எதை சொல்றாங்க, தீர்க்க தரிசனம். அப்ப சொப்பனம் வரும்பொழுது தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய வார்த்தை. ஆனா இந்த மாதிரியான சொப்பனக்காரர்களை நம்ம எடுத்துக்க கூடாது. இவங்களை குறிச்சு நம்ம என்ன செய்யணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். நான் உனக்கு சொப்பனம் பார்த்தேன், உனக்கு இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்வாங்கன்னா வழி விலக பண்ணுவாங்க. இப்ப நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான காரியம். யூதா 1:8. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். ஆமென். இது நிறைய பேர் என்னன்னா நம்ம படிக்கும்போது இதனுடைய அர்த்தங்களை நம்ம பிடிக்காது. இப்ப பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த அசுத்த சொப்பனக்காரருக்கு என்ன இருக்கும், இந்த இதுக்கு அசுத்த சொப்பனக்காரர், ஃபில்தி ட்ரீமர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆமா, அப்படி இருக்கும்போது இந்த அசுத்த சொப்பனக்காரர் யாரு, இந்த அசுத்த சொப்பனம்னா என்ன, அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த அசுத்த சொப்பனம்ன்றது
யாரோ பக்கத்து வீட்லயோ ஒரு படத்தை பார்த்துக்கிட்டோ ஒரு லேடியவோ ஒரு ஜென்னவோ நினைச்சு நம்ம கனவுல அப்படியே கொண்டு வந்து அவங்களோட வாழ்ந்துகிட்டு இருப்போம். இது அசுத்த சொப்பனம். இது நம்மளா உருவாக்குறது. நம்ம ஒரு கனவு உலகத்துல இன்னைக்கு எப்படி இந்த அசுத்த சொப்பனம் வருது அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுல பாக்குறோம், அவங்க பிடிக்குன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டே படுத்திருப்போம். கனவுல அது வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கனவுல விக்கிரகத்துக்கு படைச்சதை புசிக்கிற மாதிரி வரும். இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா அசுத்த சொப்பனத்தை குறிக்குது. இந்த சொப்பனத்துக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயே 6ல் 7ல் நமக்கு நம்ம தெளிவா இருக்கு. முன்னாடி வசனங்கள்ல தங்களுடைய ஆவி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த காலத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதம் குமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு பாத்தீங்கன்னா அப்படி போலவே அப்படின்னு வரும். அப்ப இந்த சொப்பனக்காரர்கள் ஆக்கினைக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சொப்பனம் நமக்குள்ளார வரக்கூடாது. இந்த சொப்பனத்தை இது நம்மளா முயற்சி பண்றது, நம்மளா கொண்டு வருது. இந்த சொப்பனத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம எங்க போக போறோம்? ஆக்கினை தீர்ப்புக்கு தான் போக போறோம். அப்ப இந்த சொப்பனம் வராதபடி, சத்துரு நமக்குள்ளார களை விதைக்காதபடி நம்ம என்ன செய்யணும்? இப்பதான் கேள்வி. இப்ப சத்துரு நமக்குள்ளார வந்து தூங்கணும். நான் தான் தூங்கிட்டேனே, என்ன பண்றது, தெரியாம தானே வருது, நான் எப்படி இந்த காரியத்தை நம்ம விழிச்சிருக்கிறது? அப்போ ஒரு காரியத்தை நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். நம்ம தூங்கி எந்திரிப்போம், ஏதோ ஒரு பொம்பளையோ ஆம்பளைக்கு பொம்பளையோ பொம்பளைக்கு ஆம்பளையோ வரும். கனவுல வந்து ஏதோ அடுத்த நாள் பார்த்தாலும் நம்ம யாரை பார்த்தாலும் தவறான எண்ணங்கள் வரும். என்னடா இப்படி வருது அப்படின்னு நினைப்போம். அப்ப ஏன் இந்த கனவுல இந்த காரியத்தை நம்ம கனவுல பார்க்கும்போது நம்மளே ஆசைப்பட்டு அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அது இயற்கையாக நம்ம அடுத்த நாள் இந்த நார்மல் உலகத்திலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படி போயிருது. அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தீங்கு நாளில் நமக்கு தேவன் தராரு, நம்ம சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு கொள்ளணும்னு சொல்றாரு. அப்ப தூங்கிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணும் போதுதான் சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு கொள்ளணும், ரட்சிப்பு என்னும் தலை சீராவை தரிச்சு கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நம்ம தூங்கும் பொழுது ஏசப்பா நானு ரட்சிப்பு என்னும் தலை சீராவை அணிந்து கொண்டு சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவனாய் நான் தூங்கணும். தூங்கும் போதும் ஆவியில போராட்டம் இருக்கு, நமக்கு ஆவியில பிரச்சனை இருக்கு. நம்ம முழிச்சிருக்கும் போது ஜெபம் பண்ணும் போது மட்டும்தான் அதை கேட்கிறோம், தூங்கும் போது அதை விட்டுறோம். அப்ப நம்ம தூங்கும் போது என்ன கேட்கணும்? ஏசப்பா நான் இந்த வஸ்திரத்தை, ஆவிக்குரிய வஸ்திரத்தை நான் அணிஞ்சுதான் தூங்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி நம்ம தூங்கும் பொழுது கெட்ட காரியங்கள் நமக்குள்ளார வந்து விதைக்க முடியாது. சரி, அப்படியே கொண்டாந்து ஏதோ வச்சுட்டான் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? காலையில் எழுந்திரிச்சு உலகத்துக்குள்ளார போக முன்னாடி ஏசப்பா என்னுடைய கனவுல வந்த காரியத்தை முதல் பாதத்துல வைக்கிறேன், இதில் நன்மையான காரியங்களை எனக்கு நடக்க செய்யுங்க, உம்முடைய கரம் வரட்டும், இதுல சத்துருடைய கரமோ மாமிச கரமோ இருந்தா என் தேவன் எடுத்து போடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். நம்ம காலையில ரெகுலர் ஜெபத்துல இதை நம்ம சேர்த்துக்கணும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது சத்துரு விதைச்ச கலை எனக்கு கனவுல இருந்துச்சுன்னா அதை புடுங்கி போடுங்க, அது உலகத்துக்குள்ளார போய் எனக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடாது, எனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ஜெபம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னம்னா நம்ம பலமாகிக்கிட்டே இருக்கும். சத்துருடைய காரியத்துக்கு நம்ம உடன்பட மாட்டோம். இப்ப இந்த காரியம் தெரியாதனாலதான் நிறைய நம்ம வந்து பார்க்கும்போது சொப்பனத்தினாலேயே நிறைய பேர் இன்னைக்கு மாட்டிக்கிறாங்க. இது வந்து இந்த சொப்பனம் வந்து நிறைய பேர் என்ன கனவுதானே அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நான் ஒரு இடத்துல போய் பேசும்போது இன்னைக்கு நிறைய வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நிறைய மாறி மாறி எழுதியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல போய் பேசும்போது அவங்க நல்ல ஊழியர்க்காங்க, சார் சொப்பனத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, அது பழைய ஏற்பாட்டு காலம் சார் அப்படின்னு புதிய ஏற்பாட்டு காலத்துலயும் தான் இருக்குது. அப்ப இதை நம்ம அலட்சியம் பண்ணும்போது, இதை கண்டுக்காம விடும்போது நம்ம வாழ்க்கையில நிறைய பாதிப்புக்குள்ளார நம்மளா அறியாமையே அது கொண்டு போயிடும். அப்ப இதுக்கு எவ்வளவு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அந்த காரியத்தை செஞ்சு கொண்டு போகணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறோம். ஜெபம். ஸ்தோத்திரம் தகப்பனை, துதிக்கிறப்பா இந்த வேலைக்காக நன்றி அப்பையா. ஏசப்பா உடைய வார்த்தை கொடுக்குற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுதப்பா சரியாக ஜெபிக்கவும், இந்த சாத்தானுடைய கலைகளிலிருந்து ஒவ்வொரும் தப்பித்துக் கொள்ள தேவ கிருபை இரக்கமும் உடைய வழிநடத்தல் ஒவ்வொருக்கு நேராய் பெருகும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நூறத்தனையான பலனை தாங்கப்பா. சாத்தானுடைய இந்த தந்திரங்கள்ல தகப்பனே அவனுடைய கலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய தகப்பனே அந்த இருதயத்தை அவங்களுக்கு தந்தர முடியாது ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.